நாங்கள் 4 பேர், நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருக்கோம். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்தில் ஒன்னா செத்து போயிட்டோம். ஸோ ஹாய் ஜீஸ், இன்னைக்கான வீடியோ வந்து ராக்கி. நான் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். இவங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். பிளாக்கி டேலர் வந்திருக்கு. ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அது ரியாக்ஷன் ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் வீடியோக்கு நல்லா பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ பண்ணுங்க. இந்த ரியாக்ஷன் வீடியோ அது உண்மையான ரியாக்ஷன் தான் வரும், இருக்கத்தான் வர முடியும். கரெக்டு. அது வந்து ரொம்ப நல்லா கை ஊற்றினீங்க. ஸோ உண்மையான ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி துரைக்க நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இவர் நடிக்கிறார். இப்படியே எத்தனை நாள் இருக்க போறோம்? நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இடம் என் கோட், கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. எல்கேஜி மூக்குத்தி அம்மா ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் போடுது. ஃப்ரம் த டீம் ஆஃப் ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். ஆபரேஷன் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். நாட்டி வினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. அந்த திருடகிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. சரி புடிங்க, நீ யாரை வச்சிருக்க இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவர் இப்போ இல்லனா இல்ல அவர்தான் வில்லன் கண்ணன். அவர்தான் வில்லன் போல. அவர்தான் வில்லன். ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பார்க்க போறேன். ஏய் சாமி வருதே, சாமி வருது, சாமி. ஐயோ நான் அவர்தான் கருப்பை சமம் பண்ணுவாரா? உங்களை இந்த கோட்டை நான் பார்த்ததே இல்லையே. பார்க்கறது வெல்கம். அழகாண்டா இருக்கான் உண்மையாவே. கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. கெட்டப்லாம் நல்லா தான் பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கு. வாய விட்டு போச்சு. சாமிப்பா அப்படிதான் அடிக்கும். ஏன் உடனே அப்படி முடிஞ்சு என்ன ஆச்சு? ஏதோ ஆயிடுச்சு. பொழுது போறாங்க. சாமினா அப்படிதான் அடிக்கும். அந்த மாதிரி சாமி கண்ணை குத்திடுமா? கண்ணு இல்ல, எல்லாத்தையும் குத்திரும். ஃப்ரேம் நல்லா இருக்கு. சூர்யா வந்தாலே ஃப்ரேம் நல்லா இருக்கு. எல்லா ஃப்ரேமும் சூர்யா போட்டு. இது கேட்ட வேற மாதிரி இது. எது இந்த கேட்ட வேற மாதிரி இருக்க மாதிரி இது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏய் உங்காலே நாங்க நல்ல சாய் அபியங்கர் ஃபேன் இவரு. அப்போசிஷன் அப்புறம் இப்போ பண்ணுங்க. அப்போ ஏய் என்ன பட்டை கிட்ட. ஐயே என்னது இது? என்ன நீங்க ஓ சுருட்டா. நான் அங்க காட்டுது அண்ணி நினைச்சேன். எதுவும் பயந்துட்டேன். சாரி அண்ணி இல்ல த்ரிஷா. சாரி. இந்த நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படுத்திருக்காரு. என்ன சொல்ல? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாது. பார்த்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். உண்மையா சாமி வந்துருமாயா அவன் மேல? சாமி வருமா இல்ல அவரா சாமி மூக்குத்தம்ம மாதிரியா? மாதிரியா மூக்குத்தம்ம மாதிரி அங்க வந்து அம்மன் வரைக்கும் சாமி கருப்பு வந்துருமா? தெரியல பண்ண. நானா அப்ப படம் எடுத்தேன், எனக்கு புரியலையே. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு சாமி வருவாங்க. ஆமா அதான் தெரியுது. ஆனா எனக்கு உண்மை இந்த பாட்டு பிடிச்சிருக்குடா. அந்த கருப்பு கூடவா தான் நல்லா இருந்துச்சு. யாரை விட்டு ஆடும் அதான் நான் கேட்டேன். அது கேளுங்க, சூப்பரா இருக்கும். எது கருப்பு கூட? அது செம்மையா இருக்கும். இந்த என்ன படம் சூரிய இப்போ லாஸ்டா ஏதோ ஒரு படம் வந்துச்சு, கருடனா? அந்த படத்துல இவன் வந்து மாதிரி இல்ல. எனக்கு இந்த மாதிரி பாக்குறப்பெல்லாம் இந்த திமிரு பிடிச்சவன்ல விஜய் ஆண்டனி பார்த்து சாமி வந்து வானத்துல விடுவாரு கையில கட்டி. எனக்கு அதுதான் ஞாபகம் பண்றத பார்த்தா. சரி ஓகே. பாய் என்ன பண்ண போறீங்க நீங்க? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு அது கிரிக்கெட் தெரியுமா? பாவம் இன்டைரக்டா கலாச்சிட்டு எல்லார்கிட்டயும் அடி வாங்குறான். ஆர்ஜே பாலாஜி அடி விட மாட்டான். கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? இதுதான் நல்லா என்னடா என்னமோ பண்றானுங்க. நான் மீன்ட்டேன். அந்த ஃபைட் சீன்லாம் நீங்க பார்க்க கூடாது. இதே கிளைமேக்ஸ் ஃபேன்ஸ்க்காக.
ஆர்ஜே பாலாஜி அவ்வளோதான். எப்படி இருந்துச்சு? முடிந்தது ட்ரைலர். ஆனஸ்டா சொல்லுங்க. ஆனஸ்டாவா? எனக்கு கேமரா பிடிக்கும். நீங்க உட்காந்து பேசக்கூடாது தெரியுமா? மைக் தான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஓகே தான். ஏன்னா நான் எதுவுமே யோசிக்கல, எதுவுமே எல்லாம் வந்து உட்காந்து பார்த்தேன். ஓகே தான். ஒரு படத்துக்கு கொஞ்சம் ஃப்ரேம்லாம் நல்லா வச்சுக்கிறாங்க. சாமி படம்ன்றாங்க. எதனா குறை சொன்னா சாமி கண்ணை குத்திடும். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். அப்படி இருக்க ஓகே தான். வந்து படம் தான் தெரியும். படம் தான் தெரியும். இன்னும் சொல்லுவாங்கல்ல ட்ரெய்லர் நல்லா படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப படம் சூப்பர் அந்த லாஜிக்ல எடுத்துங்கன்னா படம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வாயா நீ. நீங்க சொல்லுங்க, பிடிச்சதா உங்களுக்கு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தியா? எல்லாருக்கும் வந்தேன். ஆனா எனக்கு அது ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். எல்லா கதைலாம் ஓகே வரும், ஓகே தான் மாதிரி இருக்கு. ஆனா அடிக்கிறது தான் கொஞ்சம் ஓவராக மாதிரி இருக்கு. அடிச்சு பறக்க விடுறதுலாம் எனக்கு உண்மையா சொல்றேன். இப்போ கூட எனக்கு அந்த திமிரு பிடிச்சவன்ல விஜய் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே எனக்கு. இப்படி குத்திட்டு இருக்கான புட்டு. ஐயோ ஐயோ வேணுங்க மதம் முடிச்ச மாதிரி குத்தான புட்டு. வெறியாட்டாங்க வெறியாட்டாங்க மூஞ்ச பாருங்க. ஐயோ வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்கானே புட்டு. வேணாண்டா டே. ஐயோ ரொம்ப அடிக்கிறாங்க புட்டு. போதுண்டா தம்பி. ஐயோ என்னடா இப்படி அடிக்கிற? எனக்கு சூரி அந்த கார்டன் இல்லையா? பட் ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மனுஷனோட படம் வருது. கங்குவா ஒரு டிசாஸ்டர். ரெட்ரோ கூட ஓகே தான். ரெட்ரோ நோ நாட் ஓகே. ரெட்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன். இல்ல ரெட்ரோ நல்லா தான் ரெட்ரோ ஓரளவுக்கு இல்ல ரெட்ரோ நல்லா இல்ல. அந்த அதான் சொல்றேன். அந்த பொசைடன் திருசூலம் எதுவுமே நல்லா இல்ல. படமே ஜானஸோட க்ளவுஸ் அதெல்லாம் மட்டும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கனிமா சாங் அந்த போர்ஷன்ஸ் அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. வேற படமே நல்லா இல்ல. வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஹாப்னு சொல்றாரு பைத்தியம். அந்த போர்ஷன் மட்டும் தான் சொல்றேன். அதெல்லாம் அவ்வளவு மோசமா இல்ல. கமெண்ட் அடிங்க गाइस. நீ அடி. என் ஒபினியன் தான் ரெட்ரோ நல்லா இல்ல. முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? கங்குவா அதுக்கு மேல நல்லா இல்ல. அதெல்லாம் படம் சொல்லி எடுக்கறானுங்க. எனக்கு அதான் எப்படி ஆனா எடுக்கறாங்க. அந்த மனுஷன் எஃபர்ட் போடுறாரு. ஆனா படம் தான் வர மாட்டேங்குது. சரி இந்த படமாச்சு வருமா அப்படின்னு. ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து எனக்கு செட் ஆகல இந்த வில்லன். ஆனா எனக்கு செட் ஆகல. எனக்கு ஏதோ ரொம்ப ஏதோ ஆடா இருக்க மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜின்றது அந்த காமெடி ரோல் தான். அவர் காமெடியா பார்த்து திடீர்னு வில்லனா பார்க்க எனக்கு மூக்குத்தி அம்மன் வந்து அதுலயும் காமெடி பிளஸ் அந்த லாஸ்ட் எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் எமோஷன் சீன் தாண்டி அந்த அம்மனை சமன் பண்ணுவார்ல ஒரு சீன்ல கோயில் முன்னாடி நின்னு அதெல்லாம் வந்து அம்மனை சமன் பண்ணுவாரு. ஏய் வாய முன் ஏந்து போடா. எதா அசியமா பேசிட்டு போற. சீரியஸா அந்த சீன் எனக்கு பக்காவா நினைச்சிரு. எமோஷன்ஸ்னா எனக்கு இல்லையா அதெல்லாம் சூப்பரா தான் பண்ணுவாரு. காமெடிலாம் அடிச்சுக்க முடியாது. ஆனா வில்லன் சீன் எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கருப்பியா வில்லன் கருப்பு இல்லையா? என்னதான் கருப்பு வந்தாலும் சாய் அபிங்கர்டா. சாய் அபிங்கர் இல்லனா கருப்பு நல்லா இல்ல அப்படின்னு ஒரு அப்போசிஷன் வரும். வெயிட் பண்ணுங்க. வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். சரி நீங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. நன்றி வணக்கம். ஆனா சாய் அபிநயர் இல்லாம சந்தோஷம் எனக்கு தான் இன்னும் படம் சூப்பரா இருக்கும். பெஸ்ட். அதான் உண்மை. அதான் ஒத்துக்க மனசு இல்லனாலும் அதான் நேசம். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா கருப்பாரு. சோ உங்க ஒபினியன் கமெண்ட்ல போடுங்க. Thank you friends. Bye.